இப்போ இந்த சூப்பர் ஓவர், அதாவது இந்த சூப்பர் ஓவர் முறை எப்படின்னா, அதே மாதிரி தானே ஃபர்ஸ்ட் 2 சீட் எடுக்கும்போது அந்த 2 சீட்ல வர்ற டீம் மேட்ச் ஆடுவீங்க. ஒரு ஓவர் மேட்ச் தான். அந்த மேட்ச்ல ஜெயிக்கிற ஒரு டீம் டேரக்டா செமி, தோக்குற ஒரு டீம், மூணாவது ஒரு டீம் இருக்கு பாருங்க, அந்த டீம் கூட செமி ஆடு, அதாவது அந்த செமி நாக் அவுட் ஆடுவீங்க. போட்டு அந்த பிரிஞ்சு சாவுக்கு எடுங்க, அப்புறம் அந்த தயிர் பச்சடி எடுங்க, அப்புறம் அப்படின்னு போட்டு குழப்பி விட்டேன். அந்த 3 கேப்டன் என்னன்னு அவங்களுக்கு தெளிவா சொல்றேன் என்னன்னு. செமி போறதுக்கு நீங்க ஆடிதானே குலுக்கி போடுங்க. 3 டீம் மாட்டீங்களா? அந்த போல்ல வந்து KKR மற்றும் LSG, என் பக்கத்துல இருக்காருங்க LSG கேப்டன். ஒரு குதூகலம் தான். 4 மேட்சுமே ஜெயிச்சுட்டு சும்மா ஜாலியா உட்காந்துருக்காருங்க சுரேஷ். ஒரே குதூகலம். குலுக்கி போடுங்க. GT, பஞ்சாப் அண்ட் DC. லாஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் பிரகாஷ். செமிஃபைனல்ஸ். மூணு டீம் இப்போ வந்து சூப்பர் ஓவர் ஆட போறாங்க. GT, டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் பஞ்சாப். பஞ்சாப் அண்ட் டெல்லி ஃபர்ஸ்ட் மேட்ச். இது மாதிரி தான் IPL மாதிரி தான். இப்போ யார் யாருக்கு? டெல்லிக்கோ பஞ்சாபுக்குமா? யார் யாருக்கு மேட்ச்? இப்போ டெல்லிக்கோ DC வெஸ்ட் பஞ்சாப். ஒரு ஓவர் இதில் தோக்குறவங்க இந்த குலுக்கி போட்டு ஒரு டீம் வெளியே இருக்கு. மேன் ஆஃப் த மேட்ச் பேரு பிரகாஷ். பிரகாஷ் போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச். போன மேட்சோட
மேன் ஆஃப் த மேட்ச் பிரகாஷ். சில்லற இல்லை, என்ன பார்த்தா உனக்கு சில்லற பயமே இருக்கு. இதுல தோக்குறவங்க இப்போ குளிக்கு போட்டவங்க கூட ஆடுவாங்க. அதுல ஜெயிச்சா இந்த டீமும் அந்த டீமும் டம்மி. இதுல இப்ப நடக்க போற பத்தில ஜெயிக்கிறவங்க டைரக்டா செமி டைரக்ட் குவாலிஃபிகேஷன். தோக்குறவங்க இவங்களோட ஆடுவாங்க. அது என்ன டீம்டா? எல்எஸ்ஜியா? ஜிடி. அதாவது டேனியல் இப்ப உள்ள போலிங் பத்தின எப்படி இருந்தது மனநிலைமை? போலிங் பத்தினோட மனநிலைமை எப்படி இருக்கு? அதுதான் இப்போ மைக்கு ஒழுங்கா வச்சிரு. போலிங் பூரா போட்டுறாரு. அதை நாங்க இங்க இருந்து பாத்துட்டோம். பூரா காதை உரசுது. இங்க வாங்க இல்ல இங்க இருந்து மைக் எடுத்துட்டு அப்படியே கிரவுண்டுக்கு போய் பேசலான்னு இருக்கேன் நான். வயர்லெஸ் இல்லனா இது. இந்த பாலை போட்டீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பாலுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பால் சின்னதா இருக்கனால உங்களால பிடிக்க முடியல. பெரிய பால்னா ஃபுட்பால் போடுமா? ஃபுட்பால், பாஸ்கெட் பால், வாலிபால் அந்த மாதிரி. சூப்பர் ஓவர் யாரு டாஸ் வின்? டிசி. என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க? டாஸ் வின் பஞ்சாபா? பஞ்சாப் டாஸ் வின். பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி போஸ்ட் கோலி யூஸ் பண்ணிருக்காங்க. டிசி எல்லாரும் அங்கங்க போயிருங்க. அந்த 3 பிளேயர்ஸ் போயிருங்க. அதான் உங்களோட அட்டி. இந்த 3 பிளேயர்ஸ் எழுதிட்டீங்களா? சீக்கிரமா பேசிட்டு பேட்டிங் வந்துருங்க. ஒரு மேட்ச். சூப்பர் ஓவர். ஓபன் பண்றா. தட்டுறா. இந்த மேட்சுக்கு அருண் மற்றும் மணி தட்டு வந்துருச்சுங்க. ஓகே சாப்பிட பஞ்சாப். நான் ஒரு புது பால் தான், ஒரு ராஃபுக்கு ஒரு புது பால். பேப்பர் பிளேட் வந்துருச்சு. சாப்பிடாதவங்களாம் வந்துருங்க ஸ்டேஜ் கிட்ட. பேப்பர் பிளேட் வந்துருச்சு. சாப்பிடாதவங்களாம் சாப்பிட்டுக்கலாம். தயவு செஞ்சு சாப்பிடாதவங்களாம் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்து சாப்பிடும். கேமராமேன்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. பேப்பர் பிளேட் வந்துடுச்சு. தண்ணி கூறாடே. வாங்க 4 வாங்கனா. யாரனா ஒரு ஆள் வாங்கனா. மணி புது பால் உன் பாக்கெட்ல இருக்கா? அருண் வாங்கிட்டா இருக்கா புது பால்? ஒரு பால் இருக்கா? ஓகே. அதான் 2 பால் தான். அடுத்தது 2 பால் காமிக்கலாம். சூப்பரான ஒரு ரிவர்ஸ் நம்ம மணிக்கிட்ட இருந்து. ஆனா பால் பாருங்க, பவுண்டரி கூட தாண்டல. பஞ்சாப் இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பரத் நீ ஜெயிச்சா நீ எனக்கு ஒரு 5500 ரூபாய், நான் தோத்தா உனக்கு ஒரு 15000 ரூபாய், அப்புறம் நீ தோத்தனா ஃபைனல் போயிட்டேன்னா நீ ஒரு 25000, நான் ஃபைனல் போயிட்டேன்னா ஒரு 15000. உங்ககிட்ட வாங்கின காசுக்கு ஆக ஒரு குத்து. உங்ககிட்ட வாங்கின காசுக்கு அப்புறம் நீ ஒரு 25, நம்ம ஒரு 35, தென்னை மரத்தில் ஒரு 50, தென்னை மரத்தில் ஒரு குத்து, மின்னிசிலியில் ஒரு குத்து. நம்ம மாட்டோம் எனக்கு தெரியும். அதனாலதான் கையோட கட்ட வைப்பேன். வேற நடந்து விட்டது. கையில துண்டை போட்டாங்க 2 டீமும். பஞ்சாப் மற்றும் ஜிடி போட்டாலே முடிஞ்சு போட்டு பேசிட்டாங்க. சரி வாங்க வாங்க வாங்க, அதை விட்டுருங்க, பஞ்சாயத்தை விட்டுருங்க, நீங்க உள்ள வந்துருங்க, மேட்ச் ஆடுங்க. பஞ்சாப் ஃபீல்டிங் வந்துருங்க. அப்படியே நடந்து இருக்கீங்க, உள்ள வர மாதிரியே தெரியலையே. அப்படிதான் பேட்டிங் ஆனதெல்லாம் போதும், வாங்க தயவு செஞ்சு வாங்க. பஞ்சாப் டீம் உள்ள வந்துருங்க. மணி பீனா, பீனா நீங்க மேட்ச்ல ஆடுங்க பீனா, அது மட்டும் போதும் பீனா. அப்படியே வெளியே போயிடுங்க, அப்படியே வெளியே போயிடுங்க பீனா. போலரோட ஒரு மைண்ட் செட் என்ன தெரியுமா? எதிர்பார்த்துல போலிங் போடணும், அதுதான் ஆப்போசிட் விண்டு. இப்போ இந்த எண்டு எப்படி சூஸ் பண்றது அப்படின்ட்டு அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இந்த எண்டு எப்படி கிளாஸ் வின் பண்ணாலும் போலிங் போடுறவங்க எந்த இடத்துல ஆட போறோம் அப்படின்ட்டு சூஸ் பண்றது தான். போலிங் டீம் சூஸ் பண்றது தான், பவுலிங் டீம் சூஸ் பண்றது தான். சரி வாங்க 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 பஞ்சாப். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல், சுரேஷ் மேக்ஸ்வெல் நான் என்ன நினைக்கிறேன்னா 2 பேருமே ஒரே பக்கம் சூஸ் பண்ண நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? காத்து வந்து ஸ்ட்ரெயிட் திசையில பயங்கரமா உள்ள வாங்க, ஃபீல்டிங் வாங்க. எவ்வளவு நேரம் ஃபீல்டிங் வாங்க, மேட்சே ஒரு ஓவர் தான்.
அவங்க பேட்ஸ்மேன் நீங்க உள்ள வந்தாலும் அவங்க பேட்ஸ்மேன் வந்துருவாங்க. நான் சரணா சரஞ்சி டைம் வேணா வாடா, இன்னும் மேட்ச் நடத்தணும்ண்ணா. உள்ள வாடா. அம்பேர் 2 பேர் கூப்பிடுங்கடா. பேட்டிங் டீம் வாங்க. டிசி பேட்டிங் வந்துருங்க. டிசி பேட்ஸ்மேன்ஸ் உள்ள வந்துருங்க. டிசி பேட்ஸ்மேன் விஜய் 6 ஸ்டார். அம்பையர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா நிக்கிறீங்க. டைம் இல்ல, இன்னும் மேட்ச் நடத்தணும். இன்னொரு சூப்பர் ஓவர் இருக்கு, 2 செமி இருக்கு, ஃபைனல் இருக்கு. என்னாச்சு? பாலா பால் தான் கொடுத்துருக்கீங்க. 2 பால் இருக்கு, 2 பால் வேற வேணுமாமா? இல்ல வேணாமா? 2 பால் தான் ஒரு டீமுக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே ஓவர் தான் மேட்ச் இந்த போட்டிக்கு, அதாவது செமிக்கு தகுதி பெறும் குவாலிஃபயர் மேட்ச் இது. எல்லா சூப்பர் ஓவர். இந்த போட்டிக்கு நடுவராக அம்பேர்ஸாக இன்டர்நேஷனல் அம்பேர்ஸ் அருண்குமார் மற்றும் மணிகண்டன், RCB அணியை சேர்ந்த மணிகண்டன். அம்பேர் ஸ்டார்ட் பண்ணுங்க. தானாக்காரன் வந்து கொண்டிருக்கிறார். தானாக்காரன் போ மணி, சீக்கிரமா போ, நவுதி போவ. இந்த ஓவரை சூப்பர் ஓவரை வீச வர்றது மாமாங்க, குமார் மாமா. அதாவது அவங்களோட டீம்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வந்து அவர் தாங்க, குமார் மாமா. முக்கியமான ஒரு ஓவருங்க பஞ்சாப்க்கு. 2 டீமுக்கு, டெல்லி மற்றும் பஞ்சாப் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இன்னமும் போராடுறாங்க செமிஃபைனலுக்கு. பர்த்டே ரிஷிக்கு வந்து இங்க விஷஸ் வந்துட்டே இருக்குங்க. பஞ்சாப் நேத்துல உள்ள போயிட்டு நம்ம அப்படின்னு ஒரு ஆரவாரமா இருந்தாங்க. ஆனந்த கழிப்பு ஆனந்தம் இன்னும் போல டெஸ்ட் மேல டெஸ்டா இருக்கு. ஜிடி வந்தாங்க என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஜிடி ஃபர்ஸ்ட் மேட்ச், அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 மேட்ச் ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல லெவி. ஃபர்ஸ்ட் பால் போட்டாங்க. ஆனா அங்க ஆள் இருக்கு, 2 ரன்னுக்கு ஒரு வாய்ப்பு. ஓடிடுவாங்க. ப்ரோ வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்காருங்க. 2 ரன் பையன். யாரா அந்த பையன்? தனுஷ் ஸ்லோ வந்து ரொம்ப ஸ்லோ. சூப்பர் ஓவர்ல மாடால அவங்க போட்டிருந்தா அந்த 2 ரன் ஃபர்ஸ்ட் பால 2 ரன் அது தெரிஞ்சுதான் ஃபீல்டர் மாத்திட்டாங்க. சரஞ்சி நல்ல ஒரு ஃபீல்டர், கேட்ச் தான் அப்பப்போ ஓடுவாரு. ஆனா த்ரோலாம் பக்காவா அடிப்பாரு, நல்ல ஒரு த்ரோ அடிப்பாரு கூப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பால். ஒரு நடுவர் அப்படியே லைட்டா ஒரு ஜர்க் பண்ணாரு, அதனால இந்த வைட வாங்கிட்டாரு. நன்றி மூவ்மெண்ட்டுக்காக அந்த ஒரு வைட் பால். மறுபடியும் முட்டி போட்டு ஒரு ஸ்வீப், 2 ரன்னா சீக்கி ஓடுற அப்படின்னாரு. அங்க அடிக்கிறாங்க, த்ரோ போல காத்து ஒரு வாங்கி அச்சிருந்தாருன்னா, கீப்பர் கிட்ட அச்சிருந்தாருன்னா ஒரு ரன் அவுட், ஒரு வாய்ப்பு வந்துருக்கும். ஒரு காத்து புயல் காத்து அச்சுன்னு இருக்கு ஸ்ட்ரைட்ல, நீங்க எதிர்த்துலாம் அடிக்க முடியாது. த்ரோ அதை அடிக்கணும்னா ஒரே ஆள் தாங்க, டேனி, எதிர்காத்து டேனி, அவரெல்லாம் எதிர்காத்து டேனி, உதயா, அப்புறம் மணி, இவங்களாம் நல்ல த்ரோ அடிக்கிற ஒரு பிளேயர்ஸ். ஓகே, அடுத்த பால்.
ஒரு நல்ல பால் போல. ஸோ இது வந்து ரன்னா போனாரு, வைடு வாங்கலான்னு பார்த்தா பால் உள்ள ஒரு இன்ஸ்விங் மாதிரி வந்துச்சு போல, இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் மாதிரி வந்துச்சு போல. ஒரு குயிக்கர் ஒன்று கூட குயிக்கர் குமார் தாமா ஏமாத்திட்டாரு லிவிங்ஸ்டனை. இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் குயிக்கர் ரெண்டுமே கலந்து வெளியே போய் உள்ள வந்துருக்கு. ஆஃப் கட்டர் லெஃப்ட் கட்டர் எல்லாத்தையுமே சொல்லுவேன். திருப்பியும் ஒரு சீக்கி. இதுவும் ரெண்டா இல்ல அவரு ஃபீல்டர் வந்து அந்த ஜி இங்க பாருங்க யாருங்க நல்ல ஒருத்தருவாங்க எதிர்பார்த்துல தலைக்கு மேல அடிக்கிற ஒருத்தர். கரெக்ட் பாலா எவ்வளவு தவறு இருக்கு பாருங்க அவர்கிட்ட. நடுவர கரெக்ட் பாலா. நன்றி நன்றி. பேட்ல நன்றி மணிகண்டன். இந்த போட்டிக்கு அம்பையராக பணிபுரியும் மணிகண்டன் அவர்களுக்கு பவுண்டரிக்கே ட்ரை பண்ணலாம் எதுக்கு அப்படின்ட்டு 2 ஆடிட்டு வருவாங்க. பிச்சு ஸ்ட்ரைக்ல நல்ல ஒரு பால் ஷாட்டுக்கான முயற்சி. தெரியும் ஏதாச்சும் டவுட் இருந்தா ரிவ்யூ எடுத்துங்க. பிச்சு சூப்பர் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அவரு ஓடுறதுக்கா காலில் சக்கரம் கட்டிட்டு வர ஒரு ஷாட்டுக்கு போனாருங்க. அச்சுன்னா வெளியே போயிருக்க ஆட்டோவை தாண்டி. ஆனா குமார் அவர்கள் சிறப்பாக போட்டார் ஒரு முக்கியமான டாட் பால் பஞ்சாப்க்கு. 5 பால் எத்தனை பால் ஆயிருக்கு? 5 பால். கடைசி பால் நல்ல ஒரு பால் சூப்பரான ஒரு ரன் அவுட்டா. பால் எங்கேயோ கொஞ்சம் வெளியே வச்சிட்டாருங்க. ஓடுறாங்க ஓட முடியுமா? சூப்பரா போட்டுருக்காருங்க குமார் அவர்கள். 7 ரன் ஒரு ஓவர் மேட்ச் 8 ரன் போட்டுருக்காரா? 6 பாலுக்கு 8 டார்கெட். 6 பாலுக்கு 8 ரன். 2 பேட்ஸ்மேன் தான், அதாவது 2 விக்கெட் தான் கிடைக்கும், 2 விக்கெட் தான் இருக்கும். யார் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எழுதி விட்டுருக்காங்களா? யாரு? மாடா விஜய் சரணன் விஷ்ணு என்கிற மாடா. ஓகே வரப்போறது யாரு? மாடா கம்பல்சரி வருவாரு. விஜயா சரணன் அது மட்டும் கொஞ்சம் டவுட்ல இருக்கு. சூப்பர். 6 பாலுக்கு 8 ரன். வாங்க டெல்லி உள்ள நம்ம வந்து யோசனையே இருக்கக்கூடாது. டெல்லி வந்துருங்க, ஃபீல்டிங் வந்துருங்க. 6 பாலுக்கு 8 அடிச்சா செமிஃபைனல் உள்ள போற 3வது டீம் யார்? டெல்லியா பஞ்சாப்? 6 பாலுக்கு 8 ஜெயிச்சிங்கன்னா செமிஃபைனல் என்ற லட்டு உங்களுக்கு. பஞ்சாபா டெல்லியா யார் வந்து வெற்றி கனியா பறிப்பா? ஓகே வாங்க. ஓகே ஜிடி கேப்டன் நீங்க வந்து கேஷ் போடுறதுக்கு இங்க வந்து நில்லுங்க. அந்த மேட்ச் முடிஞ்சோன்னா அந்த டீம் வந்துருவாங்க. நீங்க வந்து கேஷ் போடுறதுக்கு இங்க நின்றுடுங்க. இந்த மேட்ச் போன கேஷுக்காக இங்க வந்துருங்க. வாங்க டெல்லி ஃபீல்டிங் வந்துருங்க. டெல்லி நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வாங்க பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸ் ரெடியா இருங்க. பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸ் ரெடியா இருங்க. அண்ணன் டேனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு மைக் இங்க ஃப்ரீயா இருக்கு பேசுறதுக்கு. வாங்க, வேணும்னா விடுங்க. நீங்களும் முருகா அவங்க வீட்டுல போய் தனியா பேசுங்க. அண்ணன் இப்ப த்ரோ அடிப்பாரு பாருங்க டேனி. அவர் தானே அந்த எதிர்காலத்துலயும் சரி எதிர்க்கு எல்லா காலத்துலயும் சரி அடிப்பாரு. அவரை விட பவர் அடிக்கிறவர் கணேஷுங்க. NGK படிப்பார் பாருங்க. லைன்ல இருந்து எல்லாம் பாருங்க. கமெண்ட்ரி பாக்ஸ் இப்போது எப்போது நினைவில்லை. டேனி வந்து கமெண்ட்ரி பாக்ஸ்ல இணைஞ்சிருக்காரு. ஒரு பாதை போய் கொண்டிருக்கும் சூப்பர் ஓவரில் வெற்றி பெற போகும் அணி யார்? டிசியா அல்லது பஞ்சாபா? பஞ்சாப் பேட்ஸ்மேன் மாடா மற்றும் விஜய் உள்ள வந்திருக்காங்க தொடக்க ஆட்டக்காரர்களாக. பஞ்சாபுக்கு மாடா விஜய் 6 balls 8 runs to win. அடிப்பாங்களா மாட்டாங்களா? முருகா கொஞ்சம் மைக்க டேனி அண்ணன் டேனி கிட்ட கொடுங்களா. நீ கூட தயவுசெய்து குத்துரு, மைக்க குத்துருப்போ கிளம்பு. அவரை பேசுறாரு.
விக்கி சிறப்பாக பந்து வீசுவாரா அல்லது மாடா சிறப்பாக அடிப்பாரா? விக்கியா மாடாவா? மாடாவா விக்கியா? கமெண்ட்ரி பாக்ஸில் இப்பொழுது உங்களுடன் முத்து மற்றும் ஸ்ரீகாந்த். நான் இந்த மேட்ச் கொஞ்சம் இன்னும் குத்துறேன். சரி விடு மைக்ல பேசலாம். ஒரு 4 சீட் ரெடி பண்ணி வெச்சுக்கோ. செவிக்குடா. செவிக்குடி. யாரடா திடீர்னு நாடகம் நிக்குற மாட்டா. டைம் இல்லல. நல்ல ஒரு சிறப்பான பந்து. முதல் பந்து டாட். ஒரு தீ மாதிரி போடுறாருங்க விக்கி. தீ மாதிரி போடு பால். அப்படியே நெருப்பு தெரியுது பந்துல. ஃபயர் பால் ஆயிடுச்சு இப்ப நார்மல் பால். நான் ஸ்கோர் புக்ல பின்னாடி லாஸ்ட் தான் பேசுறேன். அவன் பேசுறான். உனக்கு என்ன வந்தது? அப்ப என்ன பேச விட்டா உனக்கு இப்பதானா? ஜிடி டீம் ரெடியா இருங்க. இது ஒண்ணு இருக்கு நாளா கிச்சறவா. மீண்டும் ஒரு சுத்துங்க. லெக் பைஸ் முறையில் ஒரு ரன் ஓட்டாங்க. புஜாரா பால பத்தின ஓடுறாரு. புஷ்டார் ஒரு வழியா. ஒரு ஓட்டம். 2 பந்துகளில் ஒரு ஓட்டம். ஆட்டம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. 4 பந்துகளில் 7 ரன்கள் எடுத்தால் வெற்றி பஞ்சாப் அணி. ரிவர்ஸ் முறையில சிறப்பா தட்டி விட்டுருவோம். கேட்ச பிடிச்சிட்டாருங்க கேப்டன் லிவி. இது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓடுறாங்க, மாறி மாறி ஓடிட்டு இருக்காங்க. ரன் அவுட். கேட்ச் எந்த விக்கெட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க நடுவர்களே. எந்த விக்கெட் உறுதி செய்யப்பட்டது என்று கூறுங்கள். விஜய் அவுட்டாக வெளியேறி கொண்டிருக்கிறார். விக்கி சிறப்பான பந்து வீச்சுங்க. சும்மா சர்ன்னு போறாரு பால். இன்னும் 3 பந்துங்க. ஆட்டம் எந்த பக்கம் போகுது? 3 பால், ஒரு ஷாட். அவனுக்கே அப்ப தெரிஞ்சிருக்கு. முடிச்சுங்க. விக்கி சரியான பாலுங்க. எதுவுமே பண்ண முடியல பேட்ஸ்மேனால. சரியான ஒரு பாலு. ஜிடி வாழ்த்துக்கள் விக்கி. ஜிடி கேப்டன் வந்தாப்பா. பாபு இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்னா என்ன நினைக்கிறாங்க? யார் இவங்க தானே? டிசி பஞ்சாப். உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குங்க. வாங்க டேஷ் போர்டை வந்துருங்க. தோத்ததுக்கான காரணத்தெல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம். இப்போ அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக நீங்க யோசிங்க. வாங்க பஞ்சாப் கேப்டன் வாங்க. தோத்தாச்சு. அது திருப்பி மாற போறது இல்லை. அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும்ட்டு ஆடுங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. டேஷ் போர்டை வந்து பஞ்சாப் பெரிய சேஞ்ச். கேப்டன் மார்கனா வாங்கினது அவர்கிட்ட. எப்படி நாங்க உங்ககிட்ட கொடுக்குறது? கமெண்ட்ரி பாக்ஸில் ஒரு சிறிய மாற்றம். ரொம்ப சிறிய. பஞ்சாப் கொஞ்சம் உள்ள வந்துருங்க. சூடா வாங்க. அப்பதான் டாஸ் போடணும். சாரி, டாஸ் போட சீக்கிரம் வாங்க. இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் கமெண்ட்ரி பாக்ஸில் ஒரு சிறிய மாற்றம். தெரிஞ்சு எங்க இருந்தாலும் கடைசி செமிஃபைனலிஸ்ட் யாரு என்று இன்னும் சில வினாடிகளில் தெரிந்துவிடும். கேப்டன் ஜி தயவு செஞ்சு டாஸ் போடுவாங்க. ஜியோட ராசி சரியில்லைன்னு அவருடைய நட்பான ரமேஷ் அவர் வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் வேகமா வாங்க, வெயில் அடிக்குது. வைஸ் கேப்டன் அவரு. ஜி வந்து ஏதோ ஒரு சற்று தடுமாற்றத்தில் கடைசி பால்ல நவுண்டு வைடு வாங்கலாம்னு பார்த்தாரு. ஆனால் அது அன்பார்ச்சுனேட்டா
போல்ட் ரைடரு